விதைகள் ஸ்டடி சென்டர் குரூப் 1 மெயின்ஸினுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா மேக்ஸினுடைய சொல்யூஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கேள்வி பார்த்துருவோம். 21 ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஏ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 21 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள உருளை பாத்திரத்தில் தண்ணீர் உள்ளது. 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உலோக கோளத்தை இதனுள் மூழ்கும்படி விட்டால் பாத்திரத்தில் தண்ணீர் எவ்வளவு மட்டம் உயரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உருளை பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு உலோக கோளத்தை என்ன பண்ணுறோம், மூழ்கும்படி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தண்ணீரினுடைய மட்டம் உயரும். ஓகே, அந்த உயர்ந்த மட்டம் தான் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே உருளையினுடைய ஆரம் மற்றும் உயரம். அதாவது உருளையினுடைய ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர், அதுவே பார்த்தோன்னா உயரம் வந்துட்டு என்னது ஹச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு R1 அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோளம். என்ன பண்ணுறோம், அந்த உருளை வடிவ அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு கோளத்தை போடுறோம்ல, ஸோ அந்த கோளத்தினுடைய ஆரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா R1. ஓகே, இப்போ கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா உருளையினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க, அடுத்து கோளத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த விட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா 2R is equal to என்னது D. அப்போது Dங்கிறது விட்டம், ஆருங்கிறது ரேடியஸ், அதாவது ஆரம். ஓகே, அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆருடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஸோ இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா என்னவோ மாறும், டிவைடில் மாறும். அப்போது D divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கொண்டு போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உருளையினுடைய விட்டம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, R is equal to D divided by 2. ஸோ அப்போ R is equal to 21 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோளத்தினுடைய விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது D divided by 2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 divided by 2, 4 2 3 2 6. அப்போ ஆன்சர் என்ன, இதனுடைய ஆன்சர் 3. அப்போ நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா உருளையினுடைய விட்டம் 21/2, அதே கோளத்தினுடைய விட்டம் 3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீர் மட்டத்தினுடைய உயரம் என்ன, எவ்வளோ அது உயர்ந்திருக்கு, ஹைட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 2 கண்டுபிடிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். முதல்ல அந்த உருளையினுடைய கன அளவு, அடுத்து என்னது கோளத்தினுடைய கன அளவு. ஏன்னா இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோன்னா தான் அந்த நீரினுடைய மட்டம் உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம உருளையினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, அதனுடைய ஃபார்முலா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்குமே ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலான்னு ஆன்சர் போட்டலாம். ஓகே, இப்போ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அளவுகள். ஓகே, இப்போ பையனுடைய வேல்யூ நம்ம மோஸ்ட்லி 22/7 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் இந்த கொஷினை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல கொஷின் என்னங்கிறத பார்க்கணும், உருளையினுடைய கன அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ உருளையினுடைய ஆரம் என்ன, 21/2. ஓகே, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் 21/2 என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 தடவை போட்டாச்சு. அடுத்து ஹச்சினுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம், கன அளவுகள் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன, கோளத்தினுடைய கன அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 பை ஆர் 1³ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம உருளையினுடைய ஆரத்தை நார்மல் ஆரம் ஆராகவும், அதே மாதிரி கோளத்தினுடைய விட்டத்தை R1ஆகவும் கோளத்தினுடைய ஆரத்தை R1ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 4/3 அப்படியே வச்சுக்கிறோம், பையும் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு R1உடைய வேல்யூ, அதாவது கோளத்தினுடைய ஆரம் என்ன 3. ஸோ இங்கே கியூப் கொடுத்துருக்கனால அந்த 3 என்ன பண்ணுறோம், 3 டைம்ஸ் போட்டுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மற்றும் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தோன்னா முதல் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறோம், அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் பைக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உருளையினுடைய கன அளவு, அது இந்த சைடு இருக்கிறது கோளத்தினுடைய கன அளவு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பையும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 3க்கும் இங்கே ஒரு 3க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹச்சினுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், 21/2 இது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா தலைகீழியாக மாறிடும். ஸோ அதனால் 2/21 அப்படிங்கிறத இங்கே 2 தடவை கொடுத்துருக்கனால ஸோ இங்கேயும் 2 தடவை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 4 இருக்குது, 3 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.
0.327 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட நீர்மட்டத்தினுடைய உயர்வு நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு 0.327 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை பார்த்தோன்னா 3925 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வீதம் தண்ணீர் விநியோகிப்பதற்கு ஏற்றால் போர் ஒரு பெரிய தொட்டியாக கட்டப்பட்டுள்ளது. தண்ணீர் தொட்டிக்கு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள குழாயின் வழியாக வினாடிக்கு 4 மீட்டர் வேகத்தில் தண்ணீர் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் தொட்டியில் தண்ணீர் நிறைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, இப்போ மக்கள் தொகை ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் அப்படின்றதே கொடுத்துட்டாங்க. அப்போ தொட்டியினுடைய அளவு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற குவான்டிட்டியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அந்த தொட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைப் போடுறாங்க. ஸோ அந்த பைப் மூலிமா என்ன ஆகுது, தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பைப்பினுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர். அந்த பைப் அதுவும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி 4 மீட்டர் வேகத்தில் வருதா, எப்படின்னா ஒரு செகண்டுக்கே 4 மீட்டர் வேகத்தில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும் என்ன வரும், நமக்கு 400 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்குவோம். ஓகே, மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தோன்னா 3925. ஒருவருக்கு ஒரு நாளைக்கு விநியோகிக்கும் தண்ணீரினுடைய அளவு 20 லிட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் கொஷினில் இருக்கிறது இதை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஏன்னா ஸ்டெப் மார்க் நமக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம இதில் எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு குழாய் என்ன பண்ணுறாங்க, அந்த தொட்டிக்குள்ளே போடுறாங்க. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், குழாயினுடைய ஆரம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து குழாயின் வழியாக செல்லும் தண்ணீரினுடைய வேகம் பார்த்தோன்னா 4 மீட்டர் பெர் வினாடி. ஒரு வினாடிக்கு 4 மீட்டர் வேகத்தில் அது வருது. அப்போ நம்ம அது சென்டிமீட்டருக்கு மாற்றணும் என்ன வரும், 400 சென்டிமீட்டர். ஒரு வினாடிக்கு 400 சென்டிமீட்டர் தண்ணி வேகத்தில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா தொட்டியில் தண்ணீர் நிறைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ. ஒரு நாளைக்கு அந்த தொட்டி நிறையுதுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நேரத்தை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ பார்த்துருவோம். ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு விநியோகிக்கப்படும் தண்ணீரினுடைய அளவு, அப்போது இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, அப்போ பார்த்தோன்னா 3925 பேருக்கு 20 லிட்டர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம லிட்டரை வந்து சென்டிமீட்டர் மாற்றணும் என்ன ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா, 3925 இன்ட்டு 20 இன்ட்டு 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அந்த 1000 இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்தோன்னா அந்த தொட்டியினுடைய கன அளவு, அந்த தொட்டி இவ்வளோ தண்ணி பிடிக்கும், அந்த தொட்டியினுடைய அளவு இவ்வளோ அப்படின்றவங்க நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குழாயின் மூலிமா வழங்கப்படக்கூடிய தண்ணீர் எவ்வளோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அந்த குழாயினுடைய வட்ட சுற்றளவு, அந்த வட்டமாக இருக்கணும். எப்படியா இருந்தாலும் குழாயினா வட்டமாக தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் என்ன ஆகும், அதுலேருந்து இந்த வட்டமான அந்த பகுதியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த பகுதியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வட்டமான அந்த பகுதியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் குழாய் வட்ட வடிவ சுற்றளவு ஃபர்ஸ்ட், மல்டிப்ளிகேஷன் குழாயின் வழியாக செல்லும் தண்ணீரினுடைய வேகம். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா குழாயின் மூலிமா நம்ம எவ்வளோ தண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வட்ட வடிவ சுற்றளவு, நமக்கு வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, பையா ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குழாயின் வழியாக செல்லும் தண்ணீரினுடைய வேகம் நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னது, 4 மீட்டர் வேகத்தில் வருது. அது சென்டிமீட்டருக்கு மாத்திரம் என்ன வரும், 400 அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இப்போ என்ன இருக்குது, பை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மல்டிப்ளிகேஷன், இங்கே ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த குழாயினுடைய ஆரம் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 2 தடவை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம், 400 நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, குழாயின் வழியாக செல்லும் தண்ணீரின் வேகம் 400. ஸோ அதை போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பையனுடைய வேல்யூ பார்த்தோன்னா நமக்கு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அது இல்லாமல் கொஷின் பேப்பர்லேயே மோஸ்ட்லி இதனுடைய ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ பையனுடைய வேல்யூ என்ன, 3.14. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 அப்படியே போட்டாச்சு. அடுத்து 400. ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒன்றுமே இல்லை, தொட்டியை நிரப்ப குழாய் எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், தொட்டியினுடைய கன அளவு அது இவ்வளோ பிடிக்குது. அடுத்து குழாயின் மூலியமாக வழங்கப்படக்கூடிய தண்ணீர் இவ்வளோ. ஸோ இது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சலாம், அதனுடைய நேரம் என்ன, எவ்வளோ நேரத்தில் அது வந்துட்டு நிரப்பும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3925 இன்ட்டு 20 இன்ட்டு 1000 டிவைடட் பை குழாயின் மூலிமா வழங்கப்படும் தண்ணீர். ஓகே, நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் என்னது, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயரை வச்சு அதுக்கப்புறம் குழாயின் வழியாக செல்லக்கூடிய அந்த தண்ணீரின் வேகத்தை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 400 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், 2500 வினாடிகள்.
ஓகே, இதில் பார்த்தோன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 2500 வினாடிகள். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிமிடங்களுக்கு மாற்ற போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள். ஸோ அதன் அடிப்படையில் 2500 60 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 41 நிமிடங்கள் 40 வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.